ராஜஸ்தான்ல இருக்கும் ஆழ்வார் மாவட்டத்துல இருக்கிற பங்களாவ் கோட்டை இந்தியாவிலேயே மிகவும் பேய் நடமாட்டம் இருக்கும் இடம்னு ரொம்ப பிரபலமா பேசப்படுற இடம். 17ஆம் நூற்றாண்டுல செம்ம பிரம்மாண்டமா இருந்த அந்த ராஜநகரம் இப்போ முழுக்க பாழடைஞ்சு அமைதியா நின்னுக்கிட்டு இருக்கு. பகலிலேயே அந்த இடத்துல ஒரு கிரீப்பி ஃபீல் இருக்கும்னு சொல்றாங்க. அதுவும் இரவு நேரம்னா அங்க போகவே மக்கள் பயப்படுறாங்க. இந்த கோட்டை ஏன் இவ்வளவு மிஸ்டீரியஸ் ஆனது தெரியுமா? இதுக்கு பின்னாடி 2 பெரிய சாபக் கதைகள் இருக்கு. ஒன்று, சூனியக்காரன் போட்ட சாபம். அங்க சிங்கியா என்ற ஒரு மாந்திரீகன் இருந்தானாம். அவனுக்கு பங்கர் இளவரசி ரத்னாவதிய மேல காதல் வந்திருச்சாம். ஆனா அது சாதாரண காதல் இல்ல. எப்படியாவது அவளை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும்னு அவன் நினைச்சானாம். அதனால அவளோட வாசனை திரவியத்துல காதல் மருந்து கலக்க முயற்சி பண்ணினானாம். ஆனா இளவரசி அது மாந்திரீகம்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டிலை ஒரு பெரிய கல்லுக்கு மேல எரிஞ்சிட்டாளாம். அதுக்கப்புறம் நடந்ததுதான் பயங்கரம். அந்த கல் உருண்டு போய் அந்த மாந்திரீகனையே நசுக்கி கொன்றுச்சான். சாகிறதுக்கு முன்னாடி அவன், இந்த ஊரே அழிஞ்சு போகும், இங்க இருக்கிற யாருக்கும் நிம்மதி கிடைக்காதுன்னு சாபம் போட்டானாம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்லேயே முழு நகரமும் காலியாக ஆரம்பிச்சதாம். 2, சாதுவின் சாபம். இந்த கோட்டை கட்டப்படுறதுக்கு முன்னாடி அங்க குரு பாலுநாத் என்ற ஒரு சாது தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அவர் ஒரு வார்னிங் கொடுத்தாராம். கோட்டையின் நிழல் என் இடத்துக்கு மேல விழக்கூடாதுன்னு சொன்ன பிறகுதான் அவர் கட்ட அனுமதி கொடுத்தாராம். சில வருடங்கள் எல்லாம் சரியா இருந்துச்சாம். ஆனா பின்னாடி வந்த அரசன் கோட்டைய இன்னும் உயரமா கட்ட சொல்லியதால ஒரு நாள் அந்த கோட்டையின் நிழல் சாதுவின் இடத்துக்கு மேல விழுந்துச்சாம். அதுக்கு கோபமா அந்த சாது, இந்த ஊர் முழுக்க அழியும்னு சபிச்சாராம். அதுக்கப்புறம் அந்த பகுதி மெதுவா பாழடைஞ்சதுன்னு மக்கள் நம்புறாங்க. இப்போவும் ஏன் பயங்கரம்னு சொல்றாங்க? இந்த கதைகள் காரணமா இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சூரியன் மறைந்ததுக்குப் பிறகும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் கோட்டைக்குள் போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ரூல் போட்டிருக்கு. அதுவே இந்த இடத்துக்கு இன்னும் அதிக மிஸ்டரி கிரியேட் பண்ணுது. அங்க போன சிலர், யாரோ முணுமுணுக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, நிழல்கள் நகர்ற மாதிரி தெரிஞ்சிச்சு, இருட்டுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான பிரசன்ஸ் ஃபீல் ஆயிச்சுன்னு சொல்றாங்க. சிலர் சொல்றதுபடி அந்த இடத்துல போன் சிக்னல் கூட சரியா வேலை செய்யாத நேரங்கள் இருக்குமாம். ஆனா உண்மையா பேயா? சில வரலாற்றாசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது பேய் சாபம் இல்ல, அக்காலத்துல வந்த கடுமையான பஞ்சம், நோய் பரவல், பொருளாதார பிரச்சனை, இப்படி பல காரணங்களால தான் அந்த ஊர் காலியானதுன்னு நம்புறாங்க. ஆனா இவ்வளவு வருடங்கள் கழிச்சும் அந்த இடத்தை பற்றி மக்கள் இன்னும் பயந்து பேசுறதுக்கு காரணம் என்ன? உண்மையாவே அங்க ஏதாவது பேரானார்மல் விஷயம் இருக்கா? அல்லது எல்லாமே ஒரு பழைய கதையா? அது இன்னைக்கும் ஒரு மிஸ்டரி தான்.